தமிழகத்தையே உலுக்கிய ஒரு கோர நிகழ்வு. என்ன பார்த்தீங்க? என்ன நடந்துச்சு? எப்படி இருக்கு அந்த சூழல்? அந்த சுடுகாட்டில் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒட்டுமொத்தமாக பிணங்களை எரிச்சதே கிடையாது அப்படின்னு வந்து அந்த பகுதி மக்கள் சொன்னாங்க. அந்த பகுதியில் இருக்கிற அந்த பிணங்களை எரிக்கக்கூடிய நபர் சொன்னார். அந்த பகுதியில் அந்த கோதையாருக்கு பக்கத்துலேயே இங்கிட்டு ஒரு 10 பணம், அப்படியே ஒரு மரம் இருக்கும், அப்படியே தள்ளி அங்கிட்டு ஒரு 10 பணம் அப்படின்னு பிணங்களின் வரிசை வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அந்த ஊரே திமுகன்றாங்க. அந்த ஊரில் இருக்கிற எல்லா ஓட்டும் திமுக ஓட்டு தான். அதுதான் நீங்கள் அதை ரொம்ப கவனமாக பார்க்கணும். எல்லாருமே திமுகவுடைய அனுதாபிகள் தான், திமுகவுக்கு தான் வாக்களிக்கிறாங்க, திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. இதோட இதான் அவருடைய வீடா, இங்கே தான் பண்ணாங்களா அப்படின்னு பார்க்கும்போது அங்கே தான் ஒரு சாராயம் காய்ச்சதற்கான இடத்த வந்து காவல்துறையை காமிச்சாங்க. இங்கே தான் ஒரு பாக்கெட்டில் கட்டி கட்டி போட்டிருக்காரு. அந்த பாக்கெட் கட்டி போட்டு அதில் வீணா போன பாக்கெட்லாம் அங்கே தான் இருக்குது. நடு தெருவில் தெரு முக்குலேயே வந்து கள்ளசாரத்தை விற்பாங்களாம், பாக்கெட் சாரத்தை விற்பாங்களாம். எதிர்த்து நீங்கள் இப்போ நீங்கள் அருண்மாணிக்கம் இருக்கிறீங்க, நீங்கள் அந்த சம்பவத்தை பார்க்குறீங்க, நான் உங்கள் மேலே புகார் கொடுக்க போகிறேன்னு சொல்லி நீங்கள் காவல்துறைக்கு புகார் கொடுக்குறீங்க. அருண், நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா காவல்துறை என்ன பண்ணணும்? முதல்ல அவங்க விற்கிறவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். முதல்ல நேராக வந்துடுவாங்க, அல்லது தொடர்பு கொண்டு பேசி, ஏப்பா தம்பி, உன் மேலே அருண்மாணிக்க புகார் கொடுத்துருக்கிறாரு, என்னன்னு பார்த்துக்க அப்படின்னு உங்களை மிரட்டுவதற்கான வேலைகளை காவல்துறையை முடுக்கி விடுமா. கள்ளச்சாராயம் விற்பவர்கள் மத்தியில் ஒரு போட்டி இருந்ததாகவும், அந்த போட்டியின் காரணமாக யாரோ அந்த அவங்களுக்குள்ள நடந்த சண்டையில் ஒருத்தர் தான் இதில் வந்து மெத்தனால கலந்துருக்கிறாரு, அதை குடிச்சு தான் இத்தனை பேர் செத்து போயிருக்கிறாங்கன்னு ஒரு தியரியை சொல்கிறாங்க. அதிகாரிகளுக்கு தெரிஞ்சும் அந்த துக்க நிகழ்வில் இந்த பாக்கெட் சாராயம், மெத்தனால் கலந்த பாக்கெட் சாராயம் சப்ளை செய்யப்படுதுன்னா அதுக்கு வந்து ஒரு குருட்டுத்தனமான தைரியம் வேணும். அந்த தைரியத்துக்கு பின்னாடி ஒரு அதிகார மட்டத்தினுடைய உதவி தேவை. அந்த மிக்சிங்கில் ஏதோ சின்ன ஒரு கோளாறு ஏற்பட்டாலுமே அது உயிரிழப்புக்கு கொண்டு போய் விட்டுரும். இப்போ நீங்கள் பல்க் டெத்து நடந்ததுனால நம்ம அதை பற்றி பேசுகிறோம். ஒரு 53 பேர் செத்து போயிருக்கிறாங்க, இதற்கு முன்னாடியும் செத்து போயிருக்காங்க. மிக்சிங்கில் பிரச்சனை இருந்துச்சு, எப்போவுமே மெத்தனால் கலப்பாங்கன்னே வச்சுக்கோங்க, இப்போவும் மெத்தனால் கலந்துருக்கிறாங்க. அந்த மிக்சிங்கில் அந்த குவான்டிட்டி அதிகமாக போயிடுச்சு, அதனால இறந்து போயிருக்காங்க. நீங்கள் ஒரு காரணத்தை சொல்கிறீங்க. ஏன் கருணாபுரத்தில் மட்டும் சாகுறான்? அப்போ இது கள்ளச்சாராயமே கிடையாதுப்பா, அப்படியே இதனால அவன் சாகலப்பா அப்படிங்கிற ஒரு மனோநிலை அங்க இருக்கிறவங்களுக்கு வந்திருக்கு. மக்களுக்கு வருதா? வந்திருக்கு. கரெக்ட். ஆமா, அதிகாரிகளுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. அதிகாரிகள் எப்பா பிரச்சனை ஆயிடுச்சு இன்னைக்கு ஓட்டாத அப்படின்னா சொல்லிருக்கணும்ல. நீங்க அதிகாரிகளுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்றீங்களே, அது தெரிஞ்சிருக்கு எப்படி சொல்றீங்க? கலெக்டர் தெரிஞ்சிருக்காதா? தெரிஞ்சிருந்தா அப்ப ஏங்க போய் தெரிஞ்சே போய் சொல்றாரா? டாக்டர் சொல்லியிருப்பாங்கல்ல. அதாங்க பேக்ரவுண்ட் தெரியாதனால தாங்க அவர் அங்க உளறிட்டு போயிருக்கிறாரு. டாக்டர் கள்ளச்சாராயம் கொடுத்துதாங்க இவர் செத்து போயிருக்காங்க, டாக்டர் ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்களா இல்லையா? ஓகே, நீங்க சொல்றது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்துக்கிறேன். கல்வராயன் மலையில் காய்ச்சக்கூடிய கள்ளச்சாராயம் அந்த சரௌண்டிங்கில் எல்லாருக்கும் எல்லா பகுதியிலையும் வியாபாரம் பண்ணுவாங்க. என்னுடைய கேள்வி என்னன்னா, கருணாபுரத்தில் விற்கிற சாராயத்தில் மட்டும் எப்படி மெத்தனால் கலந்தாங்க? இல்லைங்க, அதான் என்னோட கேள்வி. கருணாபுரத்தில் கொடுத்து அவன் அடுத்தது கூட ரெடி பண்ணி வச்சுருந்துருப்பான், இப்போ கூட தெரியாது நமக்கு. ரெடி பண்ணி வச்சு இன்னொரு ஏரியாவுக்கு போட்டு தயாராக கூட இருந்திருக்கலாம். இவ்வளோ ஆண்டுகால தொழில் பண்ணுறவனுக்கு மிக்சிங் பண்ண தெரியாதா? எந்த லெவலில் மெத்தனால் கலக்கணும் தெரியாதா? அப்போ இவ்வளோ நாள் மெத்தனால் கலந்தானா, இல்லை வேறு ஏதாவது சரக்கு வித்துட்டு இருந்தானா, இப்போ புதுசாக மெத்தனால் கலக்க தெரியாமல் அதிகமாக கலந்துட்டானா, இப்படின்ற சந்தேகம்லாம் நமக்கு வருது. நீங்கள் சொல்கிறத கொஞ்சம் மாடுலேட் பண்ணி திமுக என்ன சொல்கிறாங்கன்னா, பாமகவையும் அதிமுகவையும் விசாரிக்கணும், எலெக்ஷன் நடக்க போகுது, அப்போ இது சம்திங் வந்து நடந்திருக்குமோன்னு பயமாக இருக்குது. சாதாரண ஒரு கண்ணுக்குட்டிக்கு எதிராக புகார் கொடுக்க போனால் போலீஸ் வந்து ஏன் கரெக்டுங்க நம்மளே மிரட்டுது? அப்போ கண்ணுக்குட்டிக்கு மேலே இருக்கிறது யாரு? உங்களுக்கு அங்கே நடக்கிறதே எனக்கு தெரியாதுங்க. ஆனால் நான் அந்த ஊர் எம்எல்ஏ தான், எனக்கு மூளை முடுக்கலாம் தெரியும். நீங்கள் என்ன எம்எல்ஏ ஏங்க? நீங்கள் மக்களின் பிரதிநிதி அப்படின்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த இடத்துக்கு நான் மருமகளாக வந்தேன், 10 வருஷமாக சாராயம் கொடுத்துக்கிட்டு இருக்கான், கள்ளசாராயம் கொடுத்துக்கிட்டு இருக்கான்னு ஒரு அம்மா சொல்லுது. அந்த அம்மா ஒரு தடவை கூட புகார் அளிச்சிருக்க மாட்டாங்க. காவல்துறை முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் இல்லைன்னு எல்லாரும் பேசுகிற வண்ணம் நிகழ்வுகளை உருவாக்குவது யார்? என் தாலி அறுத்து கொடுத்துட்றேன், என் கையில் இருக்கிற செயினெல்லாம் கூட கொடுத்துட்றேன், டாஸ்மாக் இழுத்து மூடுங்க. டாஸ்மாக் இழுத்து மூடுனீங்கன்னா தானா என் குடும்பம் நல்லா இருக்கும். இதே போன ஆண்டு இந்த செத்து போனதுக்கு சிபிசிஐடி விசாரணை போட்டாங்க. என்ன ரிப்போர்ட் வந்திருக்குது? என்ன ஸ்டேட்டஸ், என்ன யாருக்கு டிரான்ஸ்பரண்டா நீங்க கொடுத்தீங்க? வணக்கம் அருள்மொழி. வணக்கம் அருண், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? மிக்க மகிழ்ச்சி. கள்ளக்குறிச்சி கருணாபுரம் போயிட்டு வந்திருக்கிறீங்க. தமிழகத்தையே உலுக்கிய ஒரு கோர நிகழ்வு. என்ன பார்த்தீங்க? என்ன நடந்துச்சு? எப்படி இருக்கு அந்த சூழல்? கருணாபுரம் ரொம்ப துக்கத்திலும் துயரத்திலும் மிகுந்த ஒரு கவலைக்கிடமான ஒரு சூழலில் தான் ஆழ்ந்திருக்கிறதுங்கிறத பார்க்க முடிஞ்சுது. அந்த கருணாபுரம் பகுதிக்கு பக்கத்தில் தான் வந்து கோமதி ஆறுன்னு ஒரு ஆறு இருக்குது. அந்த கோமதி ஆறுக்கு பக்கத்தில் தான் அந்த சுடுகாடு இருக்குது. அந்த சுடுகாட்டில் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒட்டுமொத்தமாக பிணங்களை எரிச்சதே கிடையாது அப்படின்னு வந்து அந்த பகுதி மக்கள் சொன்னாங்க. அந்த பகுதியில் இருக்கிற அந்த பிணங்களை எரிக்கக்கூடிய நபர் சொன்னார்.
அந்த பகுதியில் அந்த கோதையாருக்கு பக்கத்துலேயே இங்கிட்டு ஒரு 10 பணம், அப்படியே ஒரு மரம் இருக்கும், அப்படியே தள்ளி அங்கிட்டு ஒரு 10 பணம் அப்படின்னு பிணங்களின் வரிசை வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. நேற்று அந்த 20ஆம் தேதி இருக்கு இல்லையா, 20ஆம் தேதி வந்து இரவு நம்ம அந்த காட்சிகளை பார்த்தோம்ல, நான் அன்றைக்கு போல அதுக்கு மறுநாள் தான் நான் போகிறேன். அன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேயே வந்து தகன மேடைகளை வந்து சீரமைப்பதற்கான வேலைகளை ஆரம்பித்தாங்க. ஆனால் அதை பண்ண முடியலையா. காரணம் என்னென்னா இரவு மழை பெஞ்சிருக்கு. மழை பெய்து அதன் பிறகு அங்கே இருக்கிறதெல்லாம் வந்து சுத்தம் பண்ணி திருப்பியும் அந்த இடத்த தகன மேடைகளை அமைப்பதற்கு வந்து பார்த்திங்கன்னா மாலை கிட்ட வந்து ஆயிடுச்சு. மதியானத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 4 மணிக்கு நிகராக வந்து ஆயிடுச்சு. அதன் பிறகு தான் வந்து அமைச்சாங்க. இந்த மாதிரி ரொம்ப ஒரு கோரமான சூழல். நான் நேராக உள்ளே போன உடனே சடங்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த டெத் டோல் இன்னும் அதிகரிச்சுட்டே இருக்கா? இப்போ வரைக்கும் அந்த எமர்ஜென்சி வார்டு இருக்குல்ல, கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு நான் உள்ளே போனேன். ரொம்ப சிறப்பான மருத்துவமனை, நல்ல உயரக சிகிச்சை தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மருத்துவர்கள் ரொம்ப துல்லியமாக வேலை பார்க்குறாங்க. அந்த எமர்ஜென்சி வார்டில் இருக்கிறவங்களுடைய உடல்நிலை அப்படிங்கிறது கவலைக்கிடமாக தான் இருக்குது. ஒவ்வொருத்தருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பெண்களும் அங்கே இருக்கிறாங்க, ஆண்களும் இருக்கிறாங்க. ரத்தத்தில் வந்து மெத்தனால் சம்திங் கலந்துருக்கு இல்லையா, அது வந்து மெத்தனால் கலந்துருக்கு இல்லையா, அதை பிரித்தெடுப்பதற்கான அந்த டெக்னிக்ஸ் டயாலிசிஸ்ன்னு சொல்கிறாங்க. சில பேர் அதை பிரித்தெடுப்பதற்கான வேலையில் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இப்போதைக்கு நாங்கள் அவரை கண்காணிப்பில் வச்சுருக்கிறோம்னு சொல்கிறாங்க. சீரியஸ் தான் எல்லாருமே வந்து இருக்கிறாங்க. ஆனால் மீட் எடுத்துருவோம் அப்படிங்கிறத மருத்துவர்கள் உறுதிப்படுத்தி சொல்லிட்டே இருக்காங்க. நான் போன போது அந்த வார்டில் இந்த பக்கம் ஒரு 5, இங்கே ஒரு 5, ஒரு 10, ஒரு 12 பேர் வந்திருப்பாங்க. நான் போன அந்த கிரிட்டிக்கல் கண்டிஷனில். ஆமாம், எல்லாருக்குமே தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. எமர்ஜென்சி வார்டு அது ஆக்சுவலி. அதற்கு பக்கத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கிருந்து மீட்டு கொண்டு வர செல்லப்பட்டு இப்போ சிகிச்சை மேற்கொண்டு வருவர்கள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. அந்த பக்கத்துக்கு நான் போகலை. எனக்கு ரொம்ப நேரமானதன் காரணமாக சென்னை திரும்பணுங்கிறதுனால அந்த பக்கத்தை மட்டும் பார்த்துட்டு நான் உடனே வெளியேறிட்டேன். நிறைய பேர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தலைவர்கள் வந்தாங்க, அரசியல் கட்சியாளர்கள், அரசியல்வாதிகள் சில பேர் வந்தாங்க, பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வந்து ஒரு பக்கம். நான் உள்ளே போனது நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். கருணாபுரத்துக்கு நாங்கள் உள்ளே நேராக போகிறோம். கருணாபுரத்துக்கு நீங்கள் போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதெல்லாம் பார்ப்பீங்கன்னு நான் சொல்கிறேன். கள்ளக்குறிச்சியினுடைய முக்கியமான ஒரு காவல் நிலையத்தை நீங்கள் பார்ப்பீங்க, பேருந்து நிறுத்தத்தை பார்ப்பீங்க, பதிவுத்துறை அலுவலகம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் அங்கே தான் இருக்குது, மகளிர் காவல் நிலையம் அங்கே தான் இருக்குது, சைபர் கிரைம் ஆஃபீஸு அங்கே தான் இருக்குது. இப்படி முக்கியமாக அந்த நீதிமன்ற வளாகம் அங்கே தான் இருக்குது. நான் சொன்னது எல்லாமே அரசு அலுவலகங்கள். முக்கியமாக காவல்துறையினர், வழக்கறிஞர்கள் அதிகமாக புழங்கக்கூடிய ஒரு பகுதி அந்த பகுதி கருணாபுரம். ஆமாம், அதாவது கள்ளக்குறிச்சி அதில் ஒரு சின்ன இடம் தான் கருணாபுரம். ஓகேங்களா, கள்ளக்குறிச்சி தான் தாலுக்காவில் வருது. கருணாபுரம் ஒரு குட்டி கிராமம்னு சொல்லிக்கலாம். ஒரு 10 தெருக்கள் முடிச்சிட்டிங்கன்னா கருணாபுரம் முடிஞ்சு போயிடும். அந்த கருணாபுரம் வந்து குடிசை வாழ் பகுதியாக அறியப்படுகிறது. அந்த பகுதியில் பெரும்பாலும் பட்டியல் சமூக பழங்குடியின மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது. பழங்குடியினர் இருக்காங்க, பட்டியல் சமூகமும் இருக்கிறாங்க, தலித்துகளும் இருக்கிறாங்க. வெளியில் கருணாபுரத்துக்கு வெளியில் பொது சமூகத்துக்கு ஓபிசி, பிசி அவங்களாம் வந்து வசிக்கிற ஒரு பகுதியாக இருக்கிறது. அந்த கருணாபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய கண்ணுக்குட்டி அப்படிங்கிறவர், அவருடைய வீட்டுக்கு நேற்று நான் போயிருந்தேன். அவரோட வீட்டுக்கு ஒரு 10 போலீஸ் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, பந்தோபஸ்தான். முதல்ல விடமாட்டேன்னு சொன்னாங்க, அப்புறம் பேசி சரி போய் பாருங்க அப்படின்னாங்க. நிறைய ஊடகத்தினர் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பிபிசி, பிடிஐ, மற்ற தனியார் ஊடகங்கள், மற்ற அரசியல்வாதிகளாக வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ நாமளுமே போனோம். அவருடைய வீட்டு வாசல்லே வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சருடைய படம் இருக்குது. அவருக்கு உள்ளுக்குள்ளே வந்து எதிர்க்கட்சி தலைவருடைய படம் போட்ட ஒரு கேலண்டர் வச்சிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி படம் போட்ட ஒரு கேலண்டர் வச்சிருக்கிறாரு. ஆனால் அவர் மிக தீவிரமான ஒரு திமுக காரர் அப்படிங்கிறத வந்து ஊரே திமுகன்றாங்க. அந்த ஊரில் இருக்கிற எல்லா ஓட்டும் திமுக ஓட்டு தான். அதுதான் நீங்கள் அதை ரொம்ப கவனமாக பார்க்கணும். எல்லாருமே திமுகவுடைய அனுதாபிகள் தான், திமுகவுக்கு தான் வாக்களிக்கிறாங்க, திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் அந்த கண்ணுக்குட்டி வீட்டுக்கு நாங்கள் முதல்ல போனேன். இதான் அவருடைய வீடா, இங்கே தான் பண்ணாங்களா அப்படின்னு பார்க்கும்போது அங்கே தான் ஒரு சாராயம் காய்ச்சதற்கான இடத்த வந்து காவல்துறையை காமிச்சாங்க. இங்கே தான் ஒரு பாக்கெட்டில் கட்டி போட்டிருக்காரு. அந்த பாக்கெட் கட்டி போட்டு அதில் வீணா போன பாக்கெட்லாம் அங்கே தான் இருக்குது. அவர் வீடு அப்படியே தாங்க இருக்குது. அந்த வீட்டில் அவர் ஒருத்தர் தான் இருந்திருக்கிறாரு. வருஷமா வைக்கிறாரா? கிட்டத்தட்ட அங்கே நான் விசாரிக்கும் போது ஒரு பெண் எங்கிட்ட பேசியிருக்காங்க. நம்ம 4th ஸ்டேட் தமிழில் நான் போட்டிருக்கிறேன். அந்த பெண் கல்யாணமாகி அங்கே 10 வருடமாக அங்கே தான் இருக்கிறாங்க. அவருடைய மாமனார் செத்து போயிட்டார் இந்த சம்பவத்தால். நான் கல்யாணம் ஆகி இங்கே வந்ததுலேருந்து இந்த கலசரை விற்றுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அவங்களே 10 வருஷம் அப்படின்னா மற்றவர்கள்ட்ட விசாரிக்கும் போது கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலே. சென்ராசும் 30 வருஷமா வைக்கிறார். ஆமாம், அவருக்கு வயசு 45. 15 வித்துக்கிட்டு இருக்காருன்னா பார்த்துக்கோங்க. இதில் என்ன ஒரு கொடுமை அப்படின்னா, நடு தெருவில் தெரு முக்குலேயே வந்து கள்ளசாரத்தை விற்பாங்களாம், பாக்கெட் சாரத்தை விற்பாங்களாம்.
எதிர்த்து நீங்கள் இப்போ நீங்கள் அருண் மாணிக்கம் இருக்கிறீங்க, நீங்கள் அந்த சம்பவத்தை பார்க்குறீங்க, நான் உங்கள் மேலே புகார் கொடுக்க போகிறேன்னு சொல்லி நீங்கள் காவல்துறைக்கு புகார் கொடுக்குறீங்க அருண். நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா காவல்துறை என்ன பண்ணணும்? முதல்ல அவங்க விற்கிறவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். முதல்ல நேராக வந்துடுவாங்க, அல்லது தொடர்பு கொண்டு பேசி, ஏப்பா தம்பி உன் மேலே அருண் மாணிக்கம் புகார் கொடுத்துருக்கிறாரு, என்னன்னு பார்த்துக்க அப்படின்னு உங்களை மிரட்டுவதற்கான வேலைகளை காவல்துறையை முடுக்கி விடுமா. யார் சொல்றது? அதை அந்த இருக்கிற அந்த பகுதியில் பாதிக்கப்பட்ட குடும்ப உறுப்பினர் சொல்றாங்க. அந்த அம்மா சொல்லுது, இந்த மாதிரி நாங்க சொன்னோம் அப்படின்னா அவங்கள்ட்ட சொல்லி அவங்க எங்க வீட்டு மடந்து எங்களை மிரட்டுவாங்க. ஏய் என்ன புகார் கொடுத்தியாமா நீ போலீஸ்ல? கண்ணுக்குட்டி சாதாரண ஆள் கிடையாது, கண்ணுக்குட்டி சாதாரண ஆள் கிடையாது. லோக்கல்ல இருக்கிற அடிமட்டத்தில் இருக்கிற அவர்கள் மத்தியில் தன்னுடைய அதிகாரத்தை செலுத்தக்கூடிய ஒரு நபர். நான் அவர் மிகப்பெரிய அதிகார பலம் படைச்சவர்னு சொல்லல, லோக்கல்ல இருக்கிற தொடர்புல இருக்கிற ஒரு நபர். அவருக்கு மேலன்னு அது ஒரு படிநிலைகளோடு இருக்கக்கூடிய ஒரு வியாபாரமா இருக்குது. அப்ப அப்படி பார்க்கும்போது இப்படியாக கள்ளச்சாராயம் தொடர்ந்து இங்க புழக்கத்தில் இருந்திருக்குது. இப்ப என்ன நடந்திருக்கு தெரியுங்களா? கள்ளச்சாராயம் விற்பவர்கள் மத்தியில் ஒரு போட்டி இருந்ததாகவும், அந்த போட்டியின் காரணமாக யாரோ அந்த அவங்களுக்குள்ள நடந்த சண்டையில ஒருத்தர் தான் இதுல மெத்தனால கலந்துருக்கிறாரு, அதை குடிச்சுதான் இத்தனை பேர் செத்து போயிருக்கிறாங்கன்னு ஒரு தியரியை சொல்றாங்க. யார் சொல்றா? அங்க இருக்கிற மக்கள் மத்தியிலே அந்த தியரி பல கேங் இருக்கு, கள்ளச்சாராயம் பல கேங்குகள் இருக்கு, கரெக்டான வார்த்தை, பல கேங் இருக்கிறாங்க. அந்த கேங்குகளுக்குள்ள நடந்த சண்டையில தான், அல்லது ஒரு தொழில் போட்டி, ஒரு பொறாமையின் காரணமாக நடந்த சம்பவம்னு ஒரு தியரி இருக்குது. இந்த தியரி உண்மையா இல்லையா அப்படிங்கிறத அரசு நிர்வாகம்னா உறுதிப்படுத்தி விசாரணையின் முடிவில் நமக்கு தெரியப்படுத்தணும். ஆனால் காவல்துறை மற்றும் லோக்கல்ல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளின் அனுமதி இல்லாமல், அவர்களின் ஒத்துழைப்பு இல்லாமல் இந்த சம்பவங்கள் கட்டாயம் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை என்பதை நானும் சொல்ல முடியும், அங்க இருக்கிற மக்களும் சொல்றாங்க. இப்போ நான் என்னுடைய கேள்வி தொடங்குறேன். கல்வராயன் மலையில கள்ளச்சாராயம் காய்ச்சுறாங்க அப்படின்னு எல்லா அரசியல் கட்சிகளும் சொல்றாங்க, அங்க இருக்க கருணாபுரத்தில் இருக்கவங்களும் சொல்லுவாங்க. கல்வராயன் மலையில கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுகிறது கருணாபுரத்துக்காக மட்டுமல்ல, ஆமா பல்வேறு இடங்கள்ல எல்லாரும் குடிக்கணும் அப்படின்றதுக்காக. அப்படி இருக்கும்போது கருணாபுரத்தில் மட்டும் உயிரிழப்புகள் ஏற்பட காரணம் என்ன? இதுல எனக்கு ஒரு சந்தேகம் ஒன்று ஏற்பட்டுச்சு. என்ன சந்தேகம் அப்படின்னா, நான் இப்போ சொன்ன பார்த்தீங்களா, சுற்றி இருக்கிறது எல்லாமே மிக முக்கியமான இடங்கள். ஒரு அரசு அலுவலகம், ஒரு 2 போலீஸ் 3 போலீஸ் ஸ்டேஷனு, ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸு, ஒரு நீதிமன்ற வளாகம், இப்படின்னு எல்லாமே இருக்குது. பெரிய பேருந்து நிலையமும் இருக்குது. அந்த பேருந்து நிலைய விரிவாக்கம் பண்ணணும் அப்படின்னா, நான் அங்கே பார்த்ததுனால சொல்கிறேன், கிரவுண்டை பார்த்ததுனால, அந்த பேருந்து நிலையத்தை நீங்கள் விரிவாக்கம் பண்ணணும்னா கருணாபுரம் மேபி ஒரு தடையாக இருக்க வாய்ப்பு இருக்குது. காலி பண்ணணும் அவங்க மேபி கருணாபுரம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், கருணாபுரம் இல்லாமல் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் விரிவாக்கத்திற்கு அது ஒரு ஒத்துழைப்பை, ஒரு ஒத்திசைவை வழங்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது. ஏன்னா சுற்றி இருக்கிற முக்கியமான அலுவலகங்கள். நீங்கள் எப்படி தெரியுங்களா, கருணாபுரத்துக்கு நீங்கள் ஒரு பகுதியில் போனீங்கன்னா இப்படி போய் நீங்கள் இப்படி வந்துடலாம் கருணாபுரத்துக்கு. நேற்று எல்லாரையும் அப்படி தான் அனுமதிச்சாங்க. ஒரு பக்கம் மகிழ்ந்து போவோம், சார் இருங்க சார், வெயிட் பண்ணுங்க சார், அந்த பக்கத்தை நாங்கள் பிளாக் பண்ணிட்டோம், இப்படி போனவங்க இப்படியே வரட்டும் சார், நீங்கள் இப்படியா போங்க சார்னா சொன்னாங்க. ஸோ ஒரு பக்கத்தில் போனீங்கன்னா நீங்கள் ஒரு பக்கத்தில் வெளியே வந்தீங்க. ஸோ உங்களுக்கு ட்ரோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்படி தான் இருக்கும் அந்த கருணாபுரமே. அந்த கருணாபுரத்தோட மேப்பே இப்படி தான் இருக்கும். ஸோ அப்போ அந்த பகுதி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியாக பார்க்கப்படுகிறது. காரணம் என்னன்னா, சுற்றி இருக்கக்கூடிய அலுவலகங்கள் அந்த மாதிரி அலுவலகங்கள். அப்போது இங்கே வாழக்கூடிய வசிக்கக்கூடிய மக்கள் பெரும்பாலும் தலித்துகளாக இருக்கிறாங்க. அப்போ தலித்துகள் வாழக்கூடிய பகுதியை குறிவைக்கிறார்களா அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் சில தலித் ஆக்டிவிஸ்டுகளும் அவங்களுடைய சந்தேகங்களை எழுப்புறாங்க. அந்த சந்தேகங்களை மறுப்பதற்கில்லை. கல்வராயன் மலையில இல்லை சம்திங் எந்த இடத்துலையோ காய்ச்சப்படுற கள்ளச்சாராயம் கருணாபுரத்துக்காக மட்டும் காய்ச்சப்படலை, உற்பத்தி செய்யப்படலை. எல்லாருக்கும் கொடுப்பாங்க, எல்லா சமூகத்தினருக்கும். அப்போதான் அவனோட மார்க்கெட் வளரும். அப்போ இங்கே மட்டும் அதிக இறப்புகள் நடக்குது அப்படின்னா 2-3 பேர் என்னமோ மற்ற சமூகத்தினர் சாப்பிட்டு இருக்கிறாங்க, அதுவும் இங்கே சாப்பிட்டு தான் செத்து போயிருக்காங்க இந்த துக்க நிகழ்வுக்கு அப்போ இங்கே மட்டும் இறப்புகள் நடக்கிறதுக்கு என்ன காரணம் நான் சந்தேகப்படுறேன் அப்படின்னா, எத்தனை வருஷமா அவங்க கள்ளச்சாராயம் காய்ச்சிட்டு இருக்காங்க? 20-25 வருஷமா இது வித்துட்டு இருக்குன்னு அவங்க மக்களே சொல்றாங்க. 20-25 வருஷமா கள்ளச்சாராயம் சாப்பிட்ட உடனே இறந்ததா செய்தி அந்த ஊர்ல இருந்து வரல கிடையாது. அப்போ இந்த நிகழ்வுல மட்டும் ஏன் உடனே இறந்து போறாங்க அப்படின்ற கேள்வி நமக்கு வருது. அப்போ இந்த நிகழ்வுல குடிச்சது மெத்தனால். இப்போ இவ்வளவு நாள் அவங்க மெத்தனால கலக்கல, இந்த நிகழ்வுல மெத்தனால் கலந்தாங்கன்னா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன? எதுக்காக மெத்தனால கலந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இது சதியா இல்லை புதுவிதமாக ஏதாச்சும் ஒரு காய்ச்சும் முறையை ட்ரை பண்ணியிருக்காங்களா? அதை இவங்கள சோதனை எலிகளாக வச்சு பட்டியலின மக்களுக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கு.
இல்லை நீங்கள் அதுவும் இல்லாம 4 பேர் செத்து போயிருக்கிறாங்கன்னு தெரிஞ்சும் அந்த இறப்புக்கு வந்தவங்களுக்கு சப்ளை செய்யப்பட்டிருக்கு. 4 பேர் இறந்து போயிருக்கிறாங்க, அது கள்ளச்சாராயம் இல்லைன்னு கலெக்டர் சொல்றாரு. ஆனா உண்மையாக என்ன காரணம்ன்றது கலெக்டருக்கு தெரியும், அதிகாரிகளுக்கு தெரியும். தவறான தகவல். ஆமா, அதிகாரிகளுக்கு தெரியும். அதிகாரிகளுக்கு தெரிஞ்சும் அந்த துக்க நிகழ்வுல இந்த பாக்கெட் சாராயம், மெத்தனால் கலந்த பாக்கெட் சாராயம் சப்ளை செய்யப்படுதுன்னா அதுக்கு வந்து ஒரு குருட்டுத்தனமான தைரியம் வேணும். அந்த தைரியத்துக்கு பின்னாடி ஒரு அதிகார மட்டத்தினுடைய உதவி தேவை. அப்போ இது எங்கிருந்து அவனுக்கு தைரியம் வந்துச்சு? 4 பேர் ஏற்கனவே செத்து போயிட்டான் அப்படின்றப்போ எப்படி அந்த தைரியம் அவனுக்கு வந்துச்சு? இல்லை, நீங்கள் சொல்கிறதுல வந்து 2 விஷயம் இருக்குது. சமூக பார்வை, சோஷியலாக இது வந்து இந்த கள்ளச்சாராயமாக அருந்தி மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை. இன்னொன்று கேஸ்ட் ரீதியாக, அதாவது சமூக ரீதியாக அல்லது பட்டியல் சமூக மக்களை குறிவைத்து இதை பண்ணிருக்கிறாங்களான்னு இந்த 2 பார்வையுமே இதற்குள்ள பொருந்துன்றேன். இதுக்குள்ள பொருந்தக்கூடிய ஒன்று தான். இல்லை, கள்ளச்சாராயம்னா அது வந்து உடல்நலத்துக்கு கேடானது தான். அது இறந்து போகிறதுக்கு கொஞ்சம் நாள் பிடிக்கும். ஒரு மாதம் கண்டினியூஸாக சாப்பிட்டா, இல்லை 2 மாதம் கண்டினியூஸாக சாப்பிட்டா கேள்விப்பட்டவர் நான் சொல்லிடுறேன். இப்போது மெத்தனால் கலந்ததுனால இறந்துருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு தகவல் வந்திருக்குது. என்னுடைய நாங்கள் விசாரித்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அவங்க வந்து அதை உருவாக்குறாங்க இல்லையா, அதில் ஏதோ சம்திங் மிக்சிங் பண்ணுவாங்களாம். அந்த மிக்சிங்கில் ஏதோ சின்ன ஒரு கோளாறு ஏற்பட்டாலுமே அது உயிரிழப்புக்கு கொண்டு போய் விட்டுரும். இப்போ நீங்கள் பல்க் டெத்து நடந்ததுனால நம்ம அதை பற்றி பேசுகிறோம். ஒரு 53 பேர் செத்து போயிருக்கிறாங்க. இதற்கு முன்னாடியும் செத்து போயிருக்காங்க. இதற்கு முன்னாடியும் இதே கள்ளச்சாராயம் அருந்தி ஒருவர், அது வெளியே தெரியாது. இன்னொன்று, அப்படி செத்து போயிருந்தாலும் கள்ளச்சாராயத்தால் செத்து போயிருக்கிறாங்கன்னு அந்த குடும்பத்துக்கே முதல்ல தெரியாது. ஏன்னா இப்போ எல்லாருக்கும் ஒரே சிம்டம்ஸு. கண்ணு தெரியல, காது கேட்கல, வயிறு எரியுது, ரத்த வாந்தி, இதெல்லாம் ஒரே சிம்டம் எல்லாருக்குமே வந்துருக்கு. நான் மறுபடியும் கேட்குறேன், மிக்சிங்கில் பிரச்சனை இருந்துச்சு, எப்போவுமே மெத்தனால் கலப்பாங்கன்னே வச்சுக்கோங்க, இப்போவும் மெத்தனால் கலந்துருக்குறாங்க, அந்த மிக்சிங்கில் அந்த குவான்டிட்டி அதிகமாக போயிடுச்சு, அதனால இறந்து போயிட்டாங்க, நீங்கள் ஒரு காரணத்தை சொல்கிறீங்க. ஏன் கருணாபுரத்தில் மட்டும் சாப்பிட்றான்? அதில் வந்து ஒரு கேள்வி இருக்குது. எல்லா இடத்துலையும் வித்திருப்பீங்க. இல்லை, அது எல்லாமே கரெக்டு தான். இங்கே கருணாபுரத்தில் இருக்கிற கண்ணுக்குட்டி தான் இதனுடைய சப்ளையராக இருந்திருக்கிறாரு. கண்ணுக்குட்டி தான் இந்த மற்ற இடங்களுக்கு போகக்கூடிய எல்லா விதமான வேலைகளையும் பார்த்துருக்கிறாரு. அவர் தான் வந்து இங்கே சென்டர் ஆஃப் த கண்டென்ட் மாதிரி. அவர் தான் மையமான மனிதர். தன்னோட வீட்டில் வச்சு மெத்தனால கலந்து இங்கே லோக்கல்ல மட்டும் சப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா அவருக்கு பக்கத்தில் இருக்கிற அணுகக்கூடிய நபர்கள் அவங்க தான். இன்னொன்று, அந்த இடத்துல மிக முக்கியமாக அன்னைக்குன்னு பார்த்து ஒரு துக்க சம்பவம் நடக்குது. அந்த துக்க சம்பவம் எதுக்கு நடக்குதுங்கிறதா என் கேள்வியே. அவரே தான் செத்து போயிருக்கிறாரு. இவங்க துக்க சம்பவம் நடந்தபோது கலெக்டர் கொடுத்த பேட்டியமும் பார்க்குறாங்க. அவர் கள்ளச்சாரத்தில் இறக்கலைங்க, தப்பான செய்தியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்கன்னு அவர் சொல்லவே, அப்போ இது கள்ளச்சாராயமே கிடையாதுப்பா, அப்படியே இதனால அவன் சாகலப்பா அப்படிங்கிற ஒரு மனோநிலை அங்க இருக்கிறவங்களுக்கு வந்திருக்கு. மக்களுக்கு வருதா? வந்திருக்கு. கரெக்ட். ஆமா, அதிகாரிகளுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. அதிகாரிகள் எப்பா பிரச்சனை ஆயிடுச்சு இன்னைக்கு ஓட்டாத அப்படின்னா சொல்லிருக்கணும்ல. நீங்க அதிகாரிகளுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்றீங்களே, அது தெரிஞ்சிருக்கு எப்படி சொல்றீங்க? கலெக்டர் தெரிஞ்சிருக்காதா? தெரிஞ்சிருந்தா அப்ப ஏங்க போய் தெரிஞ்சே போய் சொல்றாரா? என்னோட பல பேர் கேள்வி என்னன்னா, he doesn't know about the background of the கள்ளச்சாராயம். அவருக்கு வந்து பேக்ரவுண்டே தெரியல. டாக்டர் சொல்லிருப்பாங்கல்ல. அததாங்க, பேக்ரவுண்ட் தெரியாதனால தாங்க அவர் அங்க உளறிட்டு போயிருக்காரு. டாக்டர் கள்ளச்சாராயம் கொடுத்துதாங்க இவர் செத்து போயிருக்காங்க, டாக்டர் ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்களா இல்லையா? ஓகே, நீங்க சொல்றது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்துக்கிறேன். அவர் தெரிஞ்சே கூட போய் சொல்லியிருக்கிறாரு. அப்போ அவர் ஏன் எக்ஸிஸ்டிங்ல இருக்கிற அந்த கன்சம்ஷனை வந்து தடுக்கலன்னு நீங்க கேக்குறீங்க இல்லையா? தெரிஞ்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து கள்ளச்சாராயம் ஒரு வாரத்துக்கு 2 வாரத்துக்கு நீங்க பண்ணாதீங்க, பண்ணா சொல்லிக்கலாம்ல. தெரிஞ்ச பிறகும் சகஜமா எப்படி ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க கண்ணுக்குட்டி. அவன் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சு கன்சூம் பண்றாங்க. கண்ணுக்குட்டிக்கு ஒரு பெரிய தைரியம் இருந்திருக்கு. இந்த கூட்டத்திலே நம்ம வியாபாரம் பார்த்துவோம் அப்படின்றத அவனோட மோட்டிவா இருந்திருக்கு. அப்போ அவனுக்கு ஒரு தைரியம் இருந்திருக்கு. அந்த தைரியத்தை கொடுக்கக்கூடியது ஒரு அதிகார மட்டம். இன்னொன்னு நான் சொல்றேன், மேபி அவன் மெத்தனால இதுக்கு முன்னாடியும் கலந்துருக்கலாம். நீங்க சொல்ற பாயிண்ட் ஆஃப் வியூ வரேன். அப்ப கம்மியா மேபி கலந்துருப்பான், அல்லது இவ்வளோடு கலந்துருப்பான். அதுல ஒன்றும் பிரச்சனை இருக்கு. மெத்தனால் எப்படி கிடைச்சது? அதுவும் அடுத்த கேள்வி. அது அடுத்த பயன்படுத்தக்கூடிய மெத்தனால் அது கையில் கிடைக்கவே கூடாது இல்ல. ஒரு குடிசையில வாழக்கூடிய கண்ணுக்குட்டி எப்படி கிடைச்சது? எப்படி அந்த கேள்வி ரொம்ப முக்கியமாக. அதுக்கு அரசு கண்டிப்பா பதில் சொல்லி ஆகணும். எப்படி மெத்தனால், சோர்ஸ் ஆஃப் மெத்தனால் எங்க இருந்து எடுத்தான் அப்படின்னு சொல்லணும். இந்த அவனுக்கு உடம்பு சரியில்லாம அவன் செத்து போயிருப்பான்பா. ஃபர்ஸ்ட் செத்து போனான் இல்லையா, அவர் உடம்பு சரியில்லாம செத்து போயிருப்பாருப்பா. மற்றவங்களுக்கு ஒன்றும் ஆகாது. எனக்கு நான் தெரிஞ்சு கடை நிலையில் இருக்கக்கூடிய, நான் எங்கே உங்கள்கிட்ட முரண்படுறேன்னு சொல்கிறேன், கண்ணுக்குட்டிக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ இதற்கு ஊடாக இருக்கக்கூடிய நுணுக்கம் பற்றிய புரிதல் கிடையாது. அவங்க என்னன்னா வழக்கம் போல விற்றுருக்கான், வழக்கம் போல குடிச்சிருக்கான், ஆனால் வழக்கத்துக்கு மாறா சாவாங்கன்னு அவனுக்கு தெரியல, யூகிக்க முடியல அவனால் அப்படிங்கிறத என் கருத்து. நீங்கள் சொன்னீங்கல்ல, செத்தா செத்துட்டு போட்டோன்னு கொடுப்பான்னு, அப்படிப்பட்ட மனநிலை கொடுக்கல.
இது பெரிய பிரச்சனையாகவும் நம்முடைய வியாபாரத்தை பாதிக்கும்னு கண்டிப்பாக கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கும். அதை பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை தான் என்ன கேட்டிங்கன்னா. அப்போ ஏன் இதை பண்ணியிருக்காங்கன்னா எவ்வளவு கலந்துருக்காங்கன்னு தெரியாது, அல்லது நீங்கள் சொல்வதை போல இது பண்ண சதி இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. கடைநிலையில் இருக்கிறவங்க எப்பவுமே ஒபே தி ஆர்டர் தான். போவான் பிரிப்பான் விற்பான், போவான் பிரிப்பான் விற்பான், இதான் அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு நடக்கிற அல்லது நடந்த சம்பவங்களை பற்றி தெரிந்திருக்க வாய்ப்புகள் இல்லைங்கிறது என் கருத்து. அதனால தான் ஒருத்தர் செத்து போயும் கூட அந்த துக்க நிகழ்ச்சியில் ஒட்டுமொத்தமாக குடிக்கிறாங்க அப்படின்னா அது வந்து திட்டமிட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை, அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் ஏன் கருணாபுரத்தை சூஸ் பண்ணாங்கன்னு நீங்கள் கேட்குற கேள்வி காரணம், கண்ணுக்குட்டி கருணாபுரம் தான் இருக்கிறாரு. அவர் அங்கே தான் வந்து சாராயத்தை விற்கிறாரு, பேக்கெட் பண்ணுறாரு. ஸோ அங்கேயே ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறாரு. மேபி அவர் வேற இடத்துல இருந்திருந்தாருன்னா வேறவங்க தான் சாப்பிட்ருப்பாங்க, வேறவங்க செத்து போயிருப்பாங்க. இதில் தலித்துகள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்களே அப்படிங்கிற கவலை தோய்ந்த அக்கறையை புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் திட்டமிட்டு இந்த பகுதியை தேர்வு செய்து தாக்கியிருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த தியரியின் மீது எனக்கு பெரும்பாலும் நம்பிக்கை இல்லை. இத்தனை ஆண்டுகளாக நிகழாத மரணம், இத்தனை ஆண்டுகளாக நிகழாத மரணம் இப்போ மட்டும் நிகழுதே. அப்போ என்ன காரணம்? இவ்வளோ வருஷமா அவன் வந்து மிக்சிங் தப்பாக பண்ணி கரெக்டாக பண்ணிட்டு இருந்தா இன்னைக்கு ஒரு நாள் தப்பாக பண்ணிட்டானா? இது ஏற்றுக்கொள்ள முடியும் எனக்கு தெரியல. அப்போ இன்னைக்கு மட்டும் நிகழ காரணம் என்ன? திமுகவினுடைய பாயிண்ட் ஆஃப் வியூக்கே வரேன். நீங்கள் சொல்கிறத கொஞ்சம் மாடுலேட் பண்ணி திமுக என்ன சொல்கிறாங்கன்னா, பாமகவையும் அதிமுகவையும் விசாரிக்கணும், எலெக்ஷன் நடக்க போகுது, அப்போ இது சம்திங் வந்து நடந்திருக்குமோன்னு பயமாக இருக்குது, அச்சமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இல்லை, அது நீங்கள் விசாரணையில் தான் தெரிய வரும். நம்ம அதுக்குள்ளெல்லாம் ரொம்ப இன்டெப்த்தாக போக முடியாது. ஆனால் எனக்கு இது ரொம்ப அன்யூஷுவலாக படுது. இல்லை, 30 வருஷமாக தொழில் பண்ணுற ஒரு நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் சந்தேகம் ரொம்ப இயற்கையானது. ஆனால் யதார்த்தத்தை நம்ம பேசணும் அப்படின்னா மனிதர்கள் பிழைகள் செய்பவர்கள் தான், தவறுகள் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கேட்குறீங்கல்ல, இவ்வளோ நாளாக மிக்சிங் பண்ணால் நடக்காதானே, இவ்வளோ நாளாக நம்ம ஷூட் பண்ணுறோம், சம்திங் ஒரு கார்டு எரர் ஆச்சாலும் நம்மளை எதுவும் பண்ண முடியாது, முடிஞ்சு போய் திருப்பி ஷூட் தான் பண்ணி ஆகணும். அதே மாதிரி கண்டிப்பாக மனித பிழைகள் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குங்கிறது என் கருத்து. அவன் யோசிச்சு இந்த இடத்த தாக்கணும், இந்த மக்களை தூக்கணும் அப்படின்னு நினச்சி பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறத அவன் பண்ணியிருக்க மாட்டான். அவனுக்கு மூளையாக இருந்தவங்க பண்ணியிருப்பாங்கல்ல. சாதாரண ஒரு கண்ணுக்குட்டிக்கு எதிராக புகார் கொடுக்க போனால் போலீஸ் வந்து ஏன் நம்மளே மிரட்டுது? அப்போ கண்ணுக்குட்டிக்கு மேலே இருக்கிறது யாரு? கண்ணுக்குட்டிக்காக போலீஸ் வந்து நம்ம ஒரு நிமிஷம் அப்படி பார்த்தீங்கன்னா கூட இதில் இன்னொரு யுக்தியை நான் சொல்கிறேன். இதில் ஆளுங்கட்சி தரப்பினர் மீது தான் அதிகமான புகார்களும் சந்தேகங்களும் எழுது. நடக்கிற தேர்தல் ஆளுங்கட்சிக்கான ஒரு முக்கியமான ஒரு தேர்தல். இதில் கண்டிப்பாக எப்படியும் வெற்றி பெற்றுருவாங்க, ப்ளஸ் அசம்பாவிதம் நடக்காமல் பார்த்துக்கிடுவாங்க, ப்ளஸ் அசம்பிளி டைம் வேறு. அவங்க இப்படியான ஒரு முடிவு எடுக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு அதிகார மட்டம் உதவி தான் செய்யணும்னா கண்ணுக்குட்டியோட அதிகாரம் மட்டும் திமுக தான். அப்போது திமுகவோட ரொம்ப அணுக்கமாக நெருக்கமாக இருக்கிற நபருக்கு திமுகவினர் இப்படி தவறான ஒரு பாடத்தையோ தவறான வழியோ கண்டிப்பாக காட்ட மாட்டாங்க. இப்போ லோக்கலில் கலப்பா சாவடிப்பான்னு சொல்ல மாட்டார். லோக்கலில் இருக்கிறவன் தலைமைக்கு பிரச்சனை வரும், சிக்கல் வரும், அசம்பிளி நடக்குது, தேர்தல் நடக்குதுலாம் யோசிக்க மாட்டேன். அவனை சொல்லலை நான். நீங்கள் அவருக்கு ஒரு அதிகார மட்டம் ஒன்று இருக்குன்னு சொல்கிறீங்கல்ல, அந்த அதிகார மட்டத்துக்கு தெரியும். அவர் இங்கே இருக்கிறாருங்க, செகண்ட்லேயோ தேர்ட்லேயோ ஃபர்ஸ்ட்லேயோ இருக்கிறவங்களுக்கு தெரியும் இது நம்ம பண்ணக்கூடாது, நம்ம வழக்கம் போல வியாபாரத்தை மட்டும் பார்க்கலான்னு தெரியும். மெனக்கெட்டு ஒரு விஷயத்தை பண்ணி அங்கே ஆட்கள் மேலே அங்கே வந்து ஒரு பிண குவியலை உருவாக்கணுன்ற எண்ணம் நிச்சயமாக இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா காலையில் இன்னைக்கு செக்ரட்டரியேட்டில் திரு வசந்தம் கார்த்திகேயன் அவர்களும் திரு உதயசூரியன் அவர்களும், அதாவது கள்ளக்குறிச்சியினுடைய 2 மாவட்ட செயலர்கள், சிட்டிங் எம்எல்ஏ 2 பேரும் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பேசுகிறாங்க. இந்த மாதிரி நாங்கள் இவ்வளோ விரைந்து அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்குது, இவ்வளோ செஞ்சுருக்கிறோம், இவ்வளோ நடவடிக்கை எடுத்துருக்கிறோம், இரும்பு காரம் கொண்டு அடக்கியிருக்கிறோம் அப்படின்லாம் பேசுகிறாங்க. செய்தியாளர்கள், சரிங்க சார், நீங்கள் எடுத்த நடவடிக்கைகள்லாம் எங்களுக்கு எந்த கேள்வியுமே இல்லை, இத்தனை ஆண்டுகளாக கள்ளச்சாராயம் கள்ளக்குறிச்சியில் காய்ச்சப்படுதுன்னு சொல்கிறாங்க, இந்த கல்வராயன் மலையில் காய்ச்சப்படுதுன்னு சொல்கிறாங்க, அதிமுக எம்எல்ஏ வந்து ஒரு புகார் கொடுத்துருக்கிறாரு, லோக்கலில் இருக்கிறவங்க புகார் கொடுத்துருக்குறாங்க, தனிநபர் மசோதா ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க அசம்பிளியில், இவ்வளோ நடந்தும் அங்கே உங்களுக்கு தெரியாதா? தெரிஞ்ச அதில் நடவடிக்கை எடுக்கிறது ஏதாவது சிக்கல் இருக்கா அப்படின்னு செய்தியாளர்கள் கேள்வி எழுப்புறாங்க. அதை அவங்க வந்து அவரால் முறையாக அதை கிளாரிஃபை பண்ண முடியல, தெளிவாக பதில் சொல்ல முடியலை. இல்லைங்க, அப்போ நீங்கள் எங்கள் மேலே பழி சுமத்த வரீங்களா? ராமதாஸ் அவர்களும் இபிஎஸ் அவர்களும் வந்து நாங்கள் எங்களுக்கு அதில் தொடர்புக்குன்னு தெரிஞ்சால் நிரூபிச்சுட்டா நாங்கள் பொது வாழ்க்கையிலேருந்து விலகிறோம், இல்லைன்னா அவங்க விலக தயாரா அப்படின்னு ஒரு சவால் விடுறாரு. ஸோ இதெல்லாம் விசாரணைகள்லாம் தெரிய வரும். ஆனால் அவங்க 2 பேரும் குற்றம் சாட்டுறது இந்த 2 எம்எல்ஏக்களை தான், 2 மாவட்ட செயலாளர்கள் தான். ஸோ அவங்க நான் இத்தனை முறை எம்எல்ஏ கலந்துருக்கேன், என்னுடைய அம்மா திமுக கலந்துருக்காங்க, இந்த பொறுப்பில் வந்துருக்கிறாங்க, இவரும் பரம்பரை திமுக தான் அப்படின்னு சொல்கிறப்போ அவங்க வந்து அங்கே ரொம்ப அந்த மாவட்டமே ரொம்ப மூளை முடுக்கும் தெரிஞ்ச ஒரு மாவட்டம் தான் அவங்களுக்கு. அப்போ அங்கே என்ன நடக்குது அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கா அப்படின்றது நமக்கு ஒரு அவருக்கு தெரியுங்க. அவங்க 2 பேருக்கும் தெரியாமலாம் அங்கே வந்து
கள்ளச்சாராயம் விற்கவே முடியாது. அப்படி தெரியாமல் விற்கிறாங்கன்னா அவர் இவ்வளவு கால அரசியல் வாழ்க்கைக்கு தகுதியற்ற நபர். நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன். உங்களுக்கு அங்கே நடக்கிறதே எனக்கு தெரியாதுங்க. ஆனால் நான் அந்த ஊர் எம்எல்ஏ தானே, மூளை முடுக்கலாம் தெரியும். நீங்கள் என்ன எம்எல்ஏ? ஏங்க நீங்கள் மக்களின் பிரதிநிதி அப்படின்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த இடத்துக்கு நான் மருமகளாக வந்தேன். 10 வருஷமாக சாராயம் கொடுத்துக்கிட்டு இருக்கான், கள்ளச்சாராயம் கொடுத்துக்கிட்டு இருக்கான்னு ஒரு அம்மா சொல்லுது. அந்த அம்மா ஒரு தடவை கூட புகார் அளிச்சிருக்க மாட்டாங்க. சரிங்க, போலீஸ் ஸ்டேஷன்னா நாங்கள் எல்லாரும் இப்போ சொல்லிட்டு தாங்க இருக்கணும் அந்த மக்கள் சொல்கிறாங்க. ஒரே ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரி அங்கே இருந்திருக்க மாட்டார். ஒரு எம்எல்ஏ வணங்கி தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காங்கன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. காதுக்கு போயிருக்காரு. அப்படி காதுக்கே போயிருக்காருன்னா நீங்களாவது இப்போ கடத்தில் ஃபீல்டு விசிட் பண்ண வேண்டியதானங்க. இது எவ்வளோ பெரிய அப்பட்டமான பொய் தெரியுமா? நாங்கள் இவ்வளோ நாளாக இருக்கிறோம். நான் அந்த பேட்டியை முழுமையாக பார்க்கல, நீங்கள் சொன்னதை வச்சு அசம்ஷனில் சொல்கிறேன். இவ்வளோ நாளாக இருக்கிறோம், இவ்வளோ நாளாக பண்ணுறோன்னா உங்களுக்கு எப்பயோ தெரிஞ்சிருக்கணுங்க. வேண்டுமென்றே எங்கள் மீது பழி சுமத்துகிறார்கள்ன்றாங்க. வேணும்ட்டு அவங்க பழி சுமத்த யாருக்கும் வேற வேலையே இல்லையா? வேற ஊர் எம்எல்ஏ பற்றி பேசவே இல்லையா? நீங்கள் எதுக்கு அவங்கள பற்றி பேசுகிறாங்க? நீங்கள் அங்கே மாவட்ட செயலாளராக இருக்கிறீங்க, அதிகாரம் படுத்த நபராக இருக்கிறீங்க பல ஆண்டுகளா. ஆமாம், பல ஆண்டுகளாக அங்கே நீங்கள் ஒரு குட்டி ராஜ்யத்தை நடத்துறீங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ உங்கள் மேலே விமர்சனம் வச்சா நீங்கள் தகுந்த பதில் கொடுங்க. இல்லைன்னு மறுங்க. நிரூபிச்சுட்டு அரசியல் வாழ்க்கையை விட்டு விலகிறான்னா இது என்னது? இது உங்கள் கையில் தான் எல்லா அதிகாரமும் இருக்குது. ஒட்டுமொத்த அதிகாரமும் உங்கள் கைப்பிடியில் இருக்கிறது. நிரூபிங்க அப்படின்னா எப்படி நிரூபிப்பாங்க? எதிர்க்கட்சியில் இருக்கிறவங்க குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாங்க. நீங்கள் அப்படிலாம் இல்லைங்க, நாங்கள் ஏற்கனவே நடவடிக்கை எடுத்துருக்குறாங்கன்னு ஒரு 10 நடவடிக்கை காமிச்சிட்டு போங்க. எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்கிறாங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு உதயசூரியன். எதிர்க்கட்சிகள் அரசியல் தான் செய்வாங்க, அவியலா செய்வாங்க. இதை கேட்டவர் யாருங்க? கேட்டவர் அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் முக ஸ்டாலின் ஐயா தான் கேட்டாங்க. எதிர்க்கட்சிகள் அரசியல் கண்டிப்பா செய்யணும். நான் என்ன சொல்றேன்னா, இந்த விவகாரத்தை ஊடகங்கள் எடப்பாடி பழனிசாமி, அன்புமணி ராமதாஸ், சீமான், விஜய் இவங்க எல்லாரும் பேசுறது சரிங்க. சில பேர் எழுதுறாங்க அனைத்து புறங்களிலும் தாக்குதல் நடந்து கொண்டிருக்கிறது, முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கு. முதலமைச்சர் அவர் சரியா இந்த விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது குறுகிய கால நடவடிக்கை தானே. அதுதான் நிவாரணம் கொடுக்கிறது, சஸ்பென்ஷன் பண்றது, எல்லாமே கரெக்ட். இதை கரெக்டா செஞ்சிருக்காங்க. நீங்க முதல்ல அதை ஏத்துக்கிறங்க. நான் என்ன சொல்றேன்னா, இதுக்காக பாராட்டி கொண்டாடுங்கன்னு சொல்லலை, இதை சரியா செஞ்சிருக்கிறாங்க, இப்போ ஃபைன். ஆனா சில மூத்த பத்திரிகையாளர்கள் சொல்லுது என்னன்னா, முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக காவல்துறை கூட்டு பேசணுங்க. தொடர்ந்து இந்த ஆட்சி வந்த பிறகிலிருந்து காவல்துறை முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் இல்லைன்னு எல்லாரும் பேசுகிற வண்ணம் நிகழ்வுகளை உருவாக்குவது யார்? நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அவர் முதலமைச்சராக பொறுப்பே இருக்கிறாரு. முதலமைச்சராக பொறுப்பேற்று சில காலங்களில் கள்ளக்குறிச்சியில் ஒரு பாப்பா மரணம் அடைகிறாங்க. அது சம்திங் வன்முறை நடக்குது. அந்த வன்முறை உளவுத்துறையின் தோல்வியா இல்லையா? ரெண்டாவது, இங்கே நம்ம இதில் பல்வீர் சிங்னு ஒருத்தர் பல்ல புடுங்குறாரு. அவருமா நடவடிக்கை எடுக்க சொல்றாங்க, ரொம்ப தாமதமாக. விக்னேஷ் லாக்அப். அதுக்கு முன்னாடி மைக்கேல் பட்டி அவர் அந்த கிறிஸ்தவமாக மதம் மாற்றுகிறாங்கன்னு ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருந்துச்சு. அது ஒரு மேட்ரு. இந்த மாதிரி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை தொடர்பாகவும் அரசு தொடர்பாகவும் இருக்கக்கூடிய இடைவெளி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. இவர் சொல்லி அவங்க செய்கிறாங்களா இல்லையா, அல்லது இவருடைய கண்காணிப்பில் அவங்க இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு எல்லாருமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. ஈவன் டிஎம்கே ஸ்போக்ஸ் பர்சன்ஸில் அவங்க பக்கமாக இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களே கேள்வி கேட்டாங்க. நான் நேரடியாகவே பார்த்தேன். அப்போது அந்த கேள்வியை மீண்டும் எழுப்பாத வண்ணம் முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம கோரிக்கை. நேற்று அந்த பகுதி டாக்டர் திருமாவளவன் பார்த்துட்டு போகிறாரு. ஒவ்வொரு வீட்டுக்குமே போனார். எல்லா வீட்டுக்குமே அவங்களுக்கு அங்கே கட்சிக்காரங்களால் முடிந்த ஒரு 10,000-20,000 தொகையை கையிலேயே கொடுத்து செலவுக்கு வச்சுக்கோங்க, மற்றபடி வேலை ஏதாவது இல்லையா, உங்கள் குடும்பத்துக்கு ஏதாவது தேவையா, பிள்ளைங்க ஏதாவது படிக்கணுமா அப்படின்னு கேட்டு கட்சிக்காரங்களையும் கூடவே இருந்துட்டு அந்த கோரிக்கைகளையும் வாங்கிட்டு போனார். அவர் சொல்கிற ஒரே வார்த்தை, 2016 திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதியில் மதுவிலக்கை பற்றி பேசியிருக்கிறார்கள். 21 சொல்லியிருக்காங்க. 21 பேசியிருக்காங்க. அதில் 21 கூட படிப்படியான்னு சொல்லியிருக்காங்கல்ல. குழப்பம் அது என்னது, மறுவாழ்வு மையங்களை உருவாக்கும், மாவட்டம் தோறும் உருவாக்கும். இன்னைக்கு எடுத்துக்கோங்க, தமிழ்நாட்டில் எத்தனை மறுவாழ்வு மையம் இருக்குன்னு எழுதுங்க. நீங்க எல்லாம் என்ஜிஓஸ் தான். எத்தனை மறுவாழ்வு மையம் அமைச்சிங்க நீங்க? அடிப்படையில் நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், என்னுடைய தனிப்பட்ட கருத்தையும் நான் வெளிப்படையாக சொல்லிடுறேன். ஏன்னா சில பேர் பூமருன்னு வாங்க, அதெல்லாம் பற்றி நான் கவலைப்படலை. முழு மதுவிலக்கு சாத்தியம் இல்லையாங்கிறது ரெண்டாவது போங்க, அது தேவையில்லான்னு முதல்ல பாருங்க. ரொம்ப தெளிவாக சொல்றாரு டாக்டர் திருமாவட்ட கேட்கும்போது, கள்ளச்சாராயம் மதுவிலக்கு ஏற்பட்டால் பெருகும்னு சொல்றாங்களே சார், உங்க கருத்து என்னன்னு கேட்டேன். இது ஒரு அப்பட்டமான தவறான பொய்யான வாதம்.
நீங்க முதல்ல அதை அமல்படுத்துங்க. அமல்படுத்தின பிறகு கள்ளச்சாராயம் வச்சுன்னா அதை கட்டுப்படுத்துங்க. அதுக்கு தானங்க உங்களை நான் ஓட்டு போட்டு வந்து முதலமைச்சர் தனியா ஒரு துறையே இருக்கு. மதுவிலக்கு அமலாக்க பிரிவு இருக்கா இல்லையா? துறை இருக்கு, அது மினிஸ்டர் இருக்காங்க, அதிகாரிகள் இருக்காங்க. இப்போ மது வந்து ஒரு உணவு வகை, அது தனி மனித சுதந்திரம், அதை நான் எடுத்துப்பேன். அவன் வந்து அண்டர் பெல்ட்டில் இருக்கிறவன் வந்து குடிக்கிறான், அவன் கெட்டு போறான்னா நான் என்னுடைய உரிமையை நீ பாதுகாக்கிறியா பிடுங்குறியாங்களா? ரெண்டாவது அதை ஒரு பக்கம் ஒதுக்கி வைங்க. நீங்க குடிக்கிறீங்க, நீங்க அனுபவிக்கிறீங்க அப்படிங்கிறத ஒரு பொருளை ஒரு சமூகம், ஒரு பாட்டாளி வர்க்கம் அதை குடிச்சு அவனுடைய வாழ்க்கையே வீணா போகுதுங்கிறதுக்காக ஏற்க முடியாது. சமூகத்துல சில சர்வாதிகாரங்கள் இருக்கணும்னா இருக்கத்தாங்க செய்யணும். மேலை நாடுகள்ல வந்து வெல்கம் ட்ரிங்காவே லிக்கர் தான் வைப்பாங்க. ஆனா நம்ம கல்ச்சர்ல, நம்ம தமிழ் சமூகம், இந்திய சமூகத்தில எல்லாம் அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இங்க வந்து குடிச்சிட்டு நேரா பொண்டாட்டி தான் வெம்புழுப்பான். கண்டிப்பா வெம்புழுப்பான். இது அநாகரிக சமூகம். இவங்க என்னன்னா, இவங்க வந்து இவங்களுடைய குடி கெட்டு போயிடும் இல்லையா, எலைட்டா குடிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு குடி கெட்டு போயிடுங்கிறதுக்காக ஒரு பாட்டாளி குடிச்சிட்டு அங்கே இருக்கிற பெண்கள்லாம் வயிற்று வாயில அடிச்சுக்கிறாங்க. நீங்க கள்ளச்சாராயத்தை ஒழிக்கிறது முக்கியம் இல்லைங்க ஐயா, 10 லட்சம் கொடுக்குறீங்க இல்லையா, அது முக்கியம் இல்லைங்க. ஏன்னா என் தாலியை கூட அறுத்து கொடுத்துட்றேன், என் தாலி அறுத்து கொடுத்துட்றேன், என் கையில் இருக்கிற செயினெல்லாம் கூட கொடுத்துட்றேன். டாஸ்மாக் கட்டி இழுத்து மூடுங்க. டாஸ்மாக் இழுத்து மூடுனீங்கன்னா தானா என் குடும்பம் நல்லா இருக்கும். நீங்க 1000 ரூபாய் கொடுக்குறீங்க ஐயா, அந்த 1000 ரூபாய் எனக்கு வந்துச்சுன்னா 500 ரூபாய் எடுத்துட்டு போய் குடிக்கிறான் ஐயா அவன். இது 500 ரூபாய் நீங்க பேருந்து இலவசம்னு சொல்றீங்க, மற்றதெல்லாம் விலை ஏற்றிடுறீங்க, அதில் 500 ரூபாய் போயிடுதுங்க, நீங்க கொடுக்காமலே இருக்கலாம் ஐயா எப்படின்னு ஒரு அம்மா பேசுறாங்க. அவங்க பேசுறது இலவசம் வேணான்றதெல்லாம் விமர்சனமா, அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். அவங்க வழியினுடைய வெளிப்பாடா இல்லையா அது? டாஸ்மாக் கடையை இழுத்து மூடுங்கன்னு கூட்டணியில் இருக்கக்கூடிய முனைவர் தொல் திருமாவளவன் பேசுகிறார். முதலமைச்சர் துணிந்து முடிவெடுக்கணும்ன்ற ஒரு வார்த்தையை பதிவு பண்றாருங்க. அவங்களோட அறிக்கை அவ்வளவு ஆழமான ஒரு அறிக்கை. அவங்க அறிக்கை, நீங்க பாதுகாப்பான மது வீரன் தமிழ்நாடு அரசு விற்கிது. டாஸ்மாக் சாராயத்தை குடிச்சா 2 பேர் தஞ்சாவூர்ல செத்து போனாங்க சைனடு கலந்து. இப்போ வரைக்கும் அதுல எப்படி சைனடு போச்சுங்கிற இப்போ வரைக்கும் நீங்க வந்து பதில் சொல்லலங்க. அரசு இப்போ வரைக்கும் பதில் கிடையாது. அரசினுடைய மதுவில் எப்படி சைனடு கலக்கப்பட்டதுங்கிறதுக்கான பதில் இப்போ வரைக்கும் கிடைக்கலையே. எவ்வளவு பேர் கேள்வி கேட்டாங்க, பதில் சொன்னீங்களா நீங்க? இதே போன ஆண்டு இந்த செத்து போனதுக்கு சிபிசிஐடி விசாரணை போட்டாங்க. என்ன ரிப்போர்ட் வந்திருக்குது? என்ன ஸ்டேட்டஸ், என்ன யாருக்கு டிரான்ஸ்பரண்டா நீங்க கொடுத்தீங்க? அதை வித்தவன் ஒருத்தன் இறந்து போயிட்டான், அதை குடிச்சு அவனுக்கும் 10 லட்ச ரூபா கொடுத்தாங்க. அவனுக்கு எப்படி மெத்தனால் கிடைச்சிச்சுன்னு இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கல. அதாவது இது நம்ம சில விஷயம் மட்டும் கிளாரிஃபை பண்ணுறோம். முழு மதுவிலக்கு கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய கருத்துங்க. பெரும்பாலான கருத்து அதுதாங்க. இங்க இருக்கிற ரொம்ப சிலருடைய கருத்து தான் அது வந்து வேண்டாம், அது வந்து மது ஒரு உணவு. இதுல எனக்கு என்ன ஆச்சரியம்னா, ஒரு கம்யூனிஸ்ட் தோழர் ஒருத்தவங்க ரேஷன் கடையில் மது கொடுக்கலான்னு பேசியிருக்காங்க. யாரு? ரேஷன் கடையில் மது கொடுக்கலாம். யார் அந்த தோழர்? அதில் வந்து சில சமூக செயற்பாட்டாளர்கள் ஃபேஸ்புக்கில் போட்ட பேர் அடிப்படையில் பார்த்தா தோழர் பாலபாரதியோட பேர் வருது. அவங்க சொன்னதா ஒரு செய்தி வருது. சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் கூட இருக்கலாம். அவங்க அப்படி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அது ரொம்ப தவறான கருத்து. ஓகே, அப்படி பேசியிருக்க கூடாது. அவங்க வந்து ரேஷன் கடையில் கூட மது கொடுக்கலாங்க அப்படிங்கிற அளவுக்கு போகிறாங்க. அதாவது மதுவினால் ஏற்படக்கூடிய தீமை அப்படிங்கிறது மிகவும் மோசமானது. இந்த அரசு கொடுக்கக்கூடிய இந்த 10 லட்ச ரூபாய் நிவாரண தொகையை வந்து பல பேர் வரவேற்கிறாங்க. இது வந்து கொடுக்க வேண்டியதுதான். இன்னும் சிலர் வந்து குடிச்சிட்டு செத்தவனை நீங்கள் ஏதோ சுதந்திர போராட்ட தியாகி ரேஞ்சுக்கு நீங்கள் பில்டப் கொடுக்காதீங்க. இது வந்து அவங்களுக்கு எல்லா கட்சியும் போய் இரங்கல் தெரிவிக்கிறது, ஆறுதல் சொல்கிறது, அவன் தலையெழுத்து குடிச்சிட்டு செத்தான், அதையே நீங்கள் க்ளோரிஃபை பண்ணுறீங்க அப்படின்னு விமர்சிக்கிறாங்க. 10 லட்ச ரூபா கொடுக்குறதுன்றது அதை என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஆகிடும் அப்படின்ற மாதிரி விமர்சனம் பண்ணுறாங்க. என்னுடைய பார்வையில் அந்த 10 லட்ச ரூபான்றது அவங்களுக்கு அந்த அந்த குடும்பத்தினுடைய தலைவர் இல்லைன்னா அந்த குடும்பம் வருமானமே இல்லாமல் போயிடும். ஏன்னா அவர் தான் அந்த குடும்பத்துக்கு வந்து வருமானம் ஈட்டக்கூடிய நபர், அவர் தான். கொடுக்குறது தவறு இல்லைன்னு தோணுது. உங்களுடைய பாயிண்ட் நீங்கள் சொல்கிறது தான் பார்வை. இதில் இன்னும் பெரிய நுணுக்கமானதெல்லாம் தேவையில்லை. அதாவது இந்த 1 ரூபா கூட கொடுக்கக்கூடாதுங்க, எல்லாம் சாவட்டுங்க அப்படின்னு பேசுறது ஒரு மேட்டுமை தன்மையோட ஒரு ஆதிக்க மனநிலையில் பேசக்கூடிய ஒரு பேச்சு. ஏன்னா அது குடிச்சது அவருடைய தவறு மட்டும் கிடையாது, அதுக்கு பின்னாடி பல பேருடைய தவறு இருக்கு. இல்லை, சமூகத்தின் தவறு இருக்கு. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதாவது சில பேர் தனிப்பட்ட கோபத்தில் பேசுவாங்க. அது ஒவ்வொருத்தருடைய கேரக்டரை பொறுத்து. ஒருத்தர் ரொம்ப கோவப்பட்டு பேசுவார், அவர் விட்டுருங்க, அவருக்கு ஒரு ஆதிக்க மனநிலை கூட இருக்காது. இன்னொருத்தர் ஆதிக்க மனநிலையும் இருக்கும், கோவம்லாம் இருக்காது. ஒரு என்னடா இவனுக்கு போய் செத்து போனவனுக்கு இவனுக்கு வந்து குடிசை செத்து போனால் கொழுப்பு எடுத்து போயின்னு அந்த இது வந்து ஒரு மேட்டுமைத்தன்மையோடு அணுகக்கூடிய ஒரு பார்வை. அவர் ஒரு மேலாதிக்க சமூகத்தினுடைய வெளிப்பாடனை கூட எடுத்துக்கோங்களேன். நம்ம என்ன கேட்குறோம்னா, யாரும் குடித்தவனுக்காக 10 லட்ச ரூபா கொடுக்கல. நேற்று நாங்கள் போனோம்ல கருணாபுரத்துக்கு, உள்ளே போகும்போதே
ஒரு வீட்டில் அம்மா அப்பா 2 பேரும் செத்து போயிட்டாங்க. 3 குழந்தைங்க இருக்குது. எவ்வளோ? 2 பெண் குழந்தை, ஒரு ஆண் குழந்தை, ஒரு வயசான பாட்டி. அவங்களுடைய பையனும் மருமகளும் செத்து போயிட்டாங்க. இப்போ அந்த பாட்டி, 3 குழந்தைங்க, வாடகை வீடு, கூலி வேலை, எப்படி காப்பாற்றுவாங்க? அவங்களுக்கு ஒரு அடிப்படையில் ஒரு சின்னதாக ஒரு இடத்த வாங்கவோ, அல்லது ஒரு கூரை போடவோ, அல்லது ஒரு கடன் அடைக்கவோ, அல்லது பள்ளிக்கூடத்துக்கு ஃபீஸ் கட்டவோ, ஏதோ ஒன்றுத்துக்கு உதவிட்டு போது விடுங்க. உதவிட்டு போது கரெக்டு. பட் ஆனால் அதை நான் ஒரு சின்ன விஷயம் நான் சொல்ல நினைக்கிறேன். என்னன்னா, இந்த 10 லட்ச ரூபா நீங்கள் கொடுங்க, இல்லை 20 லட்ச ரூபா கூட கொடுங்க, 1 கோடி ரூபா கூட கொடுங்க. ஆனால் கடலில் போய் இறந்து போகிற மீனவர்களுக்கோ, இல்லை ராணுவத்தில் உயிரிழந்து வர தமிழ்நாட்டை சேர்ந்த ராணுவ வீரர்களுக்கோ அவங்களுக்கு கூடுதலாக கொடுக்கணும் ஒரு கோரிக்கை இருக்கு. அவங்களுக்கும் கொடுங்க. நம்ம என்ன சொல்றோம்னா, அதில் நான் முரண்படுறேன் தான். அவங்களுக்கு நம்ம கூடுதலாக கொடுக்கணும், அவங்களையும் நம்ம இங்கே வந்து கரெக்டான இடத்துல கொண்டு வரணுங்கிறது நம்ம கோரிக்கை. ஆனால் இதில் வந்து நீங்கள் கூட கொடுங்க, குறைய கொடுங்கன்னு கூட நம்ம பேசலாங்க, அது கூட தப்பு இல்லைங்க. ஆனால் கொடுக்கக்கூடாது, இவனா தியாகியா, இவனா பெரிய இவனா அப்படின்னு பேசாதீங்க. யாரும் செத்தவனுக்கு யாரும் காசு கொடுக்கல. அங்கே போய் எல்லாரும் பாவம்மா அப்படிலாம் யாரும் பேசலை. பேசின பெரும்பாலானவர் ஏம்மா குடிக்க விட்டீங்க? நானே கேட்டேங்க, எத்தனை வருஷமா முத்து பழக்கம் உங்கள் பையனுக்கு? 10 வருஷமா இருக்குது. ஏம்மா குடிக்க விடுறீங்க? தடுத்து நிறுத்துங்கம்மா. அழுகுறாங்க. ஆமாம்ப்பா, எவ்வளோ சொன்னேன்ப்பா, கேட்கலப்பா, தடுத்து நிப்பாட்டுங்கம்மா, மறுவாழ்வு மையங்களை கூட்டு போங்க, மருத்துவமனை கூட்டு, மருத்துவர், இப்படி தான் நீங்கள் சொல்லணும். அங்கே போயிட்டு சார் ரொம்ப பாவம்ப்பால, யார் இப்படி பண்ணியிருப்பா, அப்படி பேசக்கூடாது. யாருமே அப்படி பேசணும். முதல்ல அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்களே இந்த பேசுகிற திட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. யோ வேற வேலை இப்படி இல்லாமல் குடிச்சிட்டு போய் இப்படி ஏன் இப்படி உயிரை வாங்குறதா அங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க குடித்தவர்கள் தவறு பண்ணியிருக்காங்கன்னா தவறு தான் பண்ணியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, சில பேர் சில விஷயங்களுக்காக தற்கொலை பண்ணி குடிகாரர்களை குற்றவாளிகளாக பார்க்குற ஒரு மனோபாவம் கொண்ட சமூகத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, குடிக்கிறவங்களை நிராகரிச்சுட்டு தான் நம்ம நாட்டில் வாழணும், அது வாழ முடியாது. ஆனால் அவர்களையும் திருத்தி, அவர்களையும் நம்ம மாற்றி, அவர்களோட அரவணைத்து தான் வாழணும். அதுதான் வாழ்க்கை. இங்கே எவன்லாம் கெட்டவன் டப்புன்னு சுட்டு போவானா, இது என்ன, இது நாடா இல்லை சுடுகாடு மாதிரி ஆகிடும். அப்போ அதன் காரணமாக நம்ம அதை அப்படி பார்க்குறோம். ஸோ அங்கே இருக்கிற பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுத்த தொகை அப்படிங்கிறது அந்த குடும்பத்தினுடைய மேம்பாட்டுக்காக கொடுக்கறது. அவங்களுக்கு ஒரு மளிகை சாமானுக்கு உதவும், ஒரு வாழ்க்கைக்கு அடுத்த கடத்துக்கு போகிறதுக்கு உதவும், அவ்வளவுதான். பிள்ளைங்க படிக்க சொல்ல உதவும், அவ்வளவுதான். நீங்கள் அதோட பார்க்கணும். ஆனால் அது நிரந்தர தீர்வான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அது ஒரு புண்ணு பட்டுருச்சுப்பா, முட்டில கீழே விழுந்துட்டப்பா ஒரு முதலுதவி போடுற மாதிரி தான். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? இதுக்கப்புறம் அடியே படக்கூடாது, இதுக்கப்புறம் எவனும் சாகவே கூடாது, இதுக்கப்புறம் இந்த மாதிரி மரணமே நிகழக்கூடாது. அதற்கான வழிவகைகளை செய்யணும். அதுக்கான ஒரே வழி தான் டாக்டர் திருமாசலம் வந்து முழு மதுவிலக்கு, பூரண மதுவிலக்கை கொண்டு வாங்க அப்படிங்கிறாரு. அந்த கோரிக்கையில் திமுகவுக்கு என்ன பிரச்சனை? அப்பட்டமா 2021 மரியாதைக்குரிய திரு உதயநிதி ஸ்டாலின் 24, 21 பேசியிருக்கிறாரு. முழு மதுவிலக்கை கொண்டு வரோம் நாங்கள் 2016 சொன்னோம், நீங்க ஓட்டு போட்டீங்களான்னு கேட்கிறாரு. அதுவும் ஒருத்தவங்க கேட்டதுனால பிரச்சாரத்தில் டாஸ்மாக் கடையை மூடுங்கண்ணே அப்படின்னு ஒரு பெண் கேட்குறாங்க. 2016 நாங்கள் சொன்னோம், நீங்கள் ஓட்டா போட்டீங்க. இல்லை, அவருடைய அணுகுமுறைக்கு காரணம் அவருடைய பேச்சு இல்லைங்க. அவருக்கு சில இன்புட்ஸ் கொடுப்பாங்கல்ல, அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நம்ம வந்து முழு முதலுக்குன்னு சொன்னாலும் நம்ம ஓட்டு விழாமல் போயிருச்சுன்னு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவரும் வந்து அதை எடுத்து மேபி பேசியிருக்கலாம். படிப்படியான மதுவிலக்குன்னு ஜெயலலிதா சொன்னதுனால தான் அவங்க ஜெயிச்சாங்க. அது வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக மாறாங்க. அது சாத்தியம் இல்லை, படிப்படியாக குறைக்கிறேன்னு அவங்க சொன்னாங்க. ஏங்க ஒன்னே ஒன்று சொல்லட்டுமா, ஒருத்தவங்க வந்து முழு மதுவிலக்குன்னு சொல்லிட்டாங்க, ஐயோ கடையெல்லாம் மூடிடுறப்ப ஓட்டு போடக்கூடாது, அப்பெல்லாம் யாரும் ஓட்டு போடாமலாம் இல்லை. ஆமாம், அப்படிலாம் யாரும் நினைச்சு ஓட்டு போட மாட்டாங்க. குடிக்கிறவங்களே அடிக்ட் ஆனவங்களே மூடுங்கப்பா தான் சொல்றாங்க. அப்படிதான் சொல்லுவாங்க. நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகும் அப்படிதான் யோசிப்பாங்க. எல்லாரையும் என்னமோ மண்ணோயாளிகள் மாதிரி இவங்க மாத்துறானுங்க. அது ரொம்ப தவறான ஒரு போக்கு, அது நமக்கு ஆர்வம் இல்லை. ஸோ அவங்களுக்கு கொடுத்தது தொகை அப்படிங்கிறது அதில் கூட குறைய இருக்கலாம்னு நீங்கள் பேசுங்க, அல்லது மற்றவங்களுக்கும் அந்த மாதிரி அதிகமாக கொடுங்கன்னு பேசுங்க. ஆனால் இவங்களை தியாகியா இவனுக்கு கொடுக்கணுமா அப்படிங்கிற கேள்வியின் பின்னால் வேறொரு மனநிலையும் அடங்கி இருக்கிறதுங்க தான் என்னுடைய பார்வை. பார்க்கலாம், இது போன்ற நிகழ்வு இனிமேல் நடக்கக்கூடாது அப்படின்னு நம்புவோம். இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வை அரசாங்கம் எடுக்கும் அப்படின்னு நம்புவோம். இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை போய் தம்பிக்கு ரொம்ப நன்றி. நன்றி.